ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் எல்லாருக்குமே பிடிச்ச ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்திருக்கிறேன். இதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு நல்லாவே நுர பொங்கி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் 3 முட்டை கூட சேர்த்து குறையிலும். இந்த மாதிரி நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாகவே வெட்டிக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மிளகுத்தூள், சாட் மசாலா இது கூட சேர்த்து குறையலும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கிற வேணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகினதுக்கு பிறகு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை இது மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்து குறையலும். இந்த மாதிரி ப்ரெட்டை 2 சைடுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஆம்லெட் செஞ்சுக்கிறோம். அதுக்கு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் எடுத்து குறையலும். இப்போ இந்த முட்டை இருக்கேன்னா இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லெட் ஊற்றிக்கோங்க. அடுத்து முட்டை இது மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்க போகல ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து ஒரு பக்கம் நனைச்சிட்டு மற்ற சைடு திருப்பி போட்டுக்கோங்க. முட்டை இது மாதிரி வெந்ததுக்கு பிறகு முட்டையோட ஓரங்கள் இருக்கேன்னா அதை இந்த ப்ரெட்டுக்கு மேலே இது மாதிரி நல்லாவே மடிச்சு விடுங்க. அடுத்து ப்ரெட் ஸ்லைஸை இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்கள் வேணுமென்றா டோஸ்ட் பண்ணி குறையலும். அப்போ எக் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா டேஸ்டான ப்ரெட் ஆம்லெட் ரெடி. 5 நிமிஷத்துலேயே சின்ன பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செஞ்சு குறையலும். ஹெல்த்தியும் கூட. நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கிறேன். அந்த ப்ரெட்டில் எக்கெல்லாம் மூறி ப்ரெட் அவ்வளோ சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.